நாடு முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசில் சின்னம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சின்னமா அமைஞ்சிருக்கு. கடைசி 2 நாட்களாக தமிழ்நாட்டு முழுவதும் இருக்க எங்க கழகத்தின் தோழர்கள், நிர்வாகிகள் அனைவரும் இந்த சின்னத்தை பாமர மக்கள் அனைவருக்குமே கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்ம வந்து மலைகளை பொருட்படுத்தாமல் 2000க்கும் மேற்பட்ட விசில்களை சென்னை நகரம் முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம் கழகத் தோழர் ஜோ அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் இருசக்கர வாகனத்தில் பயணித்து அனைத்து தொகுதி நிர்வாகிகள் சந்தித்து இந்த விசில் சின்னத்தை அவேர்னஸ் கொடுக்க இருக்கின்றார். நம் அனைவருக்கும் தெரியும், நம் கழகத்தின் ஒரு பிராண்ட் அமைஞ்சிருக்க நம் கழக தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களின் முகம்தான் பிராண்ட். ஆனால் வாக்குச்சாவடி அன்று வாக்குச்சாவடியில் ஒரு வாக்கு செலுத்த வேண்டுமென்றால் இந்த விசில் சின்னம் தான் ரொம்ப முக்கியம். யாரா இந்த சின்னத்தில் வாக்களித்தால் மட்டுமே அது ஓட்டாக மாறும். ஸோ அதற்காக ஒரு சின்னம் வந்து எவ்வளவு முக்கியம் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அதனால் அடுத்த 2 மாதங்களுக்கு இந்த சின்னத்தை எல்லா ஊருக்கும் சென்று கிளை நகரம் முழுவதும் சென்று இந்த சின்னத்தை அவேர்னஸ் கிரியேட் பண்றது மட்டுமே எங்களோட முழு நேர வேலையா இருக்கும். பொது இடங்கள்ல இந்த மாதிரி தாவேக தொண்டர்கள் வந்து விசில் ஊதி பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நியூசன்ஸே கிடையாது. அனைத்து மக்களுமே எதிர்பார்ப்பு ஒரு மாற்றத்துக்காக. பொதுமக்களே வந்து இந்த விசில் வச்சுட்டு இருந்தோம். பொதுமக்களே வந்து கேட்கறாங்க, எங்களுக்கு ஒரு விசில் கொடுங்க, நாங்களும் தாவேக ஓட்டு போடுறோம் அப்படின்னு பொதுமக்களே முன் வந்து விசில் வாங்கிட்டு போறாங்க. ஸோ பொதுமக்களுக்கான ஒரு கட்சி அமைஞ்சிருக்கோம் நாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி 1008 விமர்சனம் வைப்பாங்க. ஏன்னா எங்களோட ஒரு பாப்புலாரிட்டியை பார்த்து அவங்க ஒரு பயம் அமைந்திருக்கு. சோ விமர்சனம் வைக்கணுன்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் பட் பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் வந்துருக்கு, அவங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கு. சரியான ஒரு வடிவத்தில் கொடுக்கக்கூடிய விசில் சின்னத்துல தான் வந்து வாக்களிக்க முடியும். நீங்க சொல்றபடி பார்த்தா பல கட்டங்கள்ல பல்வேறு நிர்வாகிகள் வந்து இந்த வடிவத்தை மாற்றக்கூடிய வகையில விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து தாவேக்காவுக்கு இன்னும் விழிப்புணர்வு தேவையா, இல்ல சின்னத்தை சரியான முறையில மக்களிடையே கொண்டு போகக்கூடிய பொறுப்பு இன்னும் அதிகரிக்கலன்னு எடுத்துக்கலாம்? தலைவர் வந்து அவர் எக்ஸ் பதவியிலும் இன்ஸ்டாகிராம் பதவியிலும் ஒரு விசில் பதவி போட்டோவை போட்டிருக்காரு. ஸோ அது மட்டுமே அபிஷியலான இது. எங்களோட பேனர்லையும் சரி, இப்போ அனைத்து நிர்வாகிகளும் எங்க பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதன்படி அந்த விசில் சின்னத்தை மட்டுமே நம்ம வந்து எல்லா பேனரையும் பயன்படுத்துறோம், எல்லா போஸ்ட்லையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.